வெல்கம் பேக் டு ராணி சித்திர தையல். நான் வந்து இன்னைக்கு ஒரு குட்டி பாப்பாவோட ட்ரெஸ்ஸில் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கிற எம்ப்ராய்டரியை எப்படி போட்டது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த நெக் இருக்கு இல்லைங்களா, இந்த நெக்கு ஃபுல்லாகவே இது ஒரு 2 லேயர் வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கு. 2 லேயர் செயின் ஸ்டிச், அப்புறம் வந்து ரன்னிங் பீட்ஸு, அப்புறம் வந்து ரன்னிங் ஸ்டோன் செயின் 2 லேயர், அப்புறம் திருப்பியும் ஒரு இது. அதுக்கப்புறம் இந்த இது வந்து சக்ரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இதுக்கு. இந்த சக்ரியை வந்து ஒரு பீடு வச்சுட்டு தைச்சிருக்கேன். தைச்சது ஆல்ரெடி போன வீடியோவில் காமிச்ச இல்லைங்களா, அதே மாதிரி தான் இப்படியே வச்சு தைக்கிற அந்த சக்கரியை வச்சுட்டு அந்த பீடை உள்ளே விட்டு லாக் பண்ணி தைக்கிறது தான். இந்த சக்கரிக்கு உள்ளே வந்து ஸ்டோன் ஃபுல்லாகவே இருக்குது. இந்த இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல ஃபுல்லாகவே ஸ்டோன் இருக்குது பாருங்கள், பார்த்தா தெரியும். இது ஃபுல்லாகவே ஸ்டோன் இருக்குது. அப்புறம் இது வந்து இந்த ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு பிரேம் ஸ்டோன் அப்படின்னு சொல்லி கிடைக்குதுங்க. அந்த ஸ்டோன் வாங்கி நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபுல்லாகவே ஒட்டுறது தான். இது ஒட்டுறது, இது தைக்கிறது, இது ஃபுல்லாகவே தைச்சிருக்கு. அப்புறம் அங்கங்கே ஒன்று இது வச்சுருக்கேன். ஒரு அதே பிரேம் ஸ்டோன் தான். இது வந்து இந்த ஷேப்பில் இருக்குது, இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. இது வந்து ஃபுல்லாகவே பாருங்க, இது ஃபுல்லாகவே வச்சுருக்கேன். இது சட்டை, இது வந்து பாவாடை. பாவாடைக்கு பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கு. சும்மா பேட்ச் ஒர்க் பண்ணிவிட்டு தைச்சிருக்கேன். குட்டி பாப்பா, ஒரு 11 மாதம்தான் ஆகுது. சூப்பராக இருக்கும். ரொம்ப குட்டி டாப்பு. அப்புறம் அன்றைக்கி நம்ம போட்டோம் இல்லையா, அந்த மாடல் ஜபலா போட்டோம் இல்லையா, அந்த ஜபலா தைச்சு வந்திருக்கு. அந்த ஜபலாவை நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதுவும் அதே குழந்தைக்கு தான். இது வந்து ஆல்ரெடி சொன்னது தான். இதில் ஃபுல்லாகவே 2 செயின் ஸ்டிச்சு, அப்புறம் ஒரு ரன்னிங் ஸ்டோனு, அப்புறம் ரன்னிங் பீடு இது வச்சு தைச்சிருக்கு. அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் செயின் ஸ்டிச் வச்சு போட்டிருக்கு. கை இந்த இதில் ஷோல்டர் இல்லாமல் இருக்கும். இதில் ஷோல்டரே கிடையாது. இதில் இப்படி தான் இருக்கும். கை பார்க்கவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டாப் இது. இதோட பாவாடை வந்து சிம்பிளாக போட்டிருக்கு. ரொம்ப சிம்பிளாக மேலே அது உள்ளே போகிறது, இது மேலே. பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். 11 மாதம் குழந்தைங்கும் போது நமக்கு ரொம்ப குட்டியாக அழகாக பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். தைக்கிறது ரொம்ப ஈஸிங்க. வெறும் ஸ்டோன் 2 லைன் செயின் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு அப்படியே ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தைக்கிறது தான். இப்போ இங்கே வேணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே வேணும் அப்படின்னா இந்த இடம் பைப்பிங் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, இந்த இடம் ஃபுல்லாக கூட நம்ம வந்து 2 லேயர் செயின் போட்டுட்டு இதே மாதிரி தைச்சிக்கலாம். நம்ம இதே மாதிரி நம்ம ஒட்டிட்டு தைக்கலாம். ஏன்னா ஒரே ஒரு லேயர் கொடுத்தா மட்டும் போதும். ஒரு 2 லேயர் கொடுத்தோம், அதாவது இந்த அளவு கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப கிராண்டாகிடும். ஒரு அளவு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் இந்த பார்ட் மட்டும், இந்த ஒரே செயின், அப்புறம் ஒரு பீடு, அப்புறம் ஒரு ரன்னிங் ஸ்டோன், அப்புறம் ஒரு செயின் அப்படி போட்டோம் அப்படின்னா இது இங்கேருந்து ரொம்ப நல்லாயிருக்கும், இன்னும் கிராண்டாக இருக்கும். இதே மாதிரி இதுக்கும் அப்படி தான். வேணும்னா இந்த இடத்துல செயின் மட்டும் போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும்.
இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்ட் வீடியோவில் ஒரு இது போட்டிருந்தோம் இல்லையா, புல்லியன் நாட் அண்ட் ஃப்ரெஞ்ச் நாட், அது வந்து தைச்சு வந்திருக்கு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. எவ்வளோ கிராண்டாக இருக்குது பார்த்தீங்களா? வெறும் ஃப்ரெஞ்ச் நாட் அண்ட் புல்லியன் நாட் மட்டும்தான்.